இப்போ நான் கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அங்கே தான் இருக்கேன். குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இன்றைக்கி வந்து மலர் விழா அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க இதை நடத்துகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா மலர் விழா. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் முருகன் கோயில் மலர் விழான்னு. அந்த மலர் விழா வந்து எப்படின்னா கோயில் ஃபுல்லாகவே மலர்களால் பூவால் அப்படியே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு கோயிலுடையது. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு தெரியுதுங்களா? அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன இது நிகழ்ச்சி அப்படின்ட்டு பாருங்கள். குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் மலர் வழிபாட்டு விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு இது வந்து ரொம்ப அமக்கலமாக அவங்க முருகருக்கு இது நடத்துகிறாங்க. இங்கே பாருங்கள் கோலம் கோயிலுக்கு வெளியே எவ்வளோ அழகாக இது பாருங்கள். கோயில் அலங்காரம் என்ட்ரன்ஸ் அழகாக இருக்கு. தெரியுதுங்களா? மலர் வழிபாடுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதனுடைய அலங்காரம் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்ட. இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் பார்த்துருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து இப்போ திரும்பவும் இப்போ நடக்கிறது பார்த்துருப்பீங்க. பாருங்கள். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் நிறைய பேரும் வந்திருக்காங்க. அது இன்னும் காலையிலே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ கொடைக்கானல்லேருந்து இன்றைக்கி கிளம்புறோம். அதனால் எங்களுக்கு இப்போ கிளம்பிட்டு இப்போ இந்த நேரத்தில் தான் இப்போ எங்களால் வர முடிஞ்சுது. காலையில் அங்கே செக்அவுட்டும் பண்ணணும் ரூமு. அதனால் இப்போ தான் வர முடிஞ்சுது. புரியுதுங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். நீ எடுத்துட்டீங்களா அந்த பூவை? இல்லைவா எடுத்துட்டு வாங்க. எடுத்துரு இல்லைன்னா பூ இருக்கா? என்ன இருக்கு? பூவுடைய முழு அழகாக எப்படி பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கு? பூவா? அதை அந்த ஃப்ரெண்டில் கொண்டு வாங்க. அப்படியே சதீஷ் எடுத்துக்கோ. இதை எடுத்துக்கோ. சாம்பல் எடுத்துக்கோ. எல்லாம் அலங்காரம் ஃபுல்லாக பூவுலையே. தெரியுதுங்களா? அவ்வளோ கூட்டம் வருது. இன்னும் நிறைய கூட்டம் வெளியே நிறைய பேர் காலையிலேயே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அன்னதானமும் நடக்குது. இங்கே அன்னதானமும் நடக்குது.
கொடுத்துருக்காங்க சாமி. இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் அதுதான் குறிஞ்சி செடி. ஸ்தல விருட்சம் குறிஞ்சி செடி. கோயில் பிரகாரம் ஏதோ மூலவர் இருக்கிற இடம். முருகர் குறிஞ்சி ஆண்டவர் மூலவர் பேக் சைடு அவருக்கு இது பிரகாரம். பின்னாடியே அப்படியே அன்னதான கூடத்துக்கு வழி இருக்குது. அன்னதானம் இந்த பில்டிங்கில் தான் போடுவாங்க. அன்னதானம் பாருங்கள். அப்படியே